எல்லோருக்கும் வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி வெஜிடபிள் மைக்ரோ கிரீன் பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு மில்லெட் வச்சு. இதுக்கு பாருங்கள், இப்படி நான் போட்டிருக்கேன், இப்படி ஆகிட்டுருக்கு. இதுக்கு மைக்ரோ கிரீனெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். கடைசியாக நம்ம கொதிக்கும்போது இப்படியே போட்டு இந்த மைக்ரோ கிரீனெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இத்தனையும் போட்டு நம்ம எப்படி கொதிக்க வைக்க வேணாம், ஒரு இது பண்ணி அப்படி இதை மூடி வச்சிடலாம். இந்த சூட்லேயே வெந்துடும். இது அடுப்பை சின்னதில் வச்சுருக்கிறேன். நான் வச்சுட்டு பாருங்கள், இதெல்லாம் போட்டு கிளறிட்டுட்டேன். இப்படி கிளறிட்டு இந்த சூட்லேயே வெந்துடும். அது இப்படி மூடி வச்சிடலாம், அடுப்பை நிறுத்திடலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள். பாசிப்பயிறு முளைக்கட்டினது, மில்லெட், எந்த மில்லெட் வேணாலும் எடுத்துக்கலாம். சீரகம், மிளகு, எள்ளு எடுத்திருக்கேன். இந்த சீடெல்லாம் எடுத்திருக்கேன் எல்லாமே. இதெல்லாம் இஞ்சி எடுத்திருக்கேன். இதுக்கு பாருங்கள், இது பாதி ஊற வச்ச மில்லெட் எல்லாம் போட்டு நம்ம பொங்கல் மாதிரியே நம்ம கொஞ்சம் நெய் விட்டு எல்லாம் தாளிச்சிட்டு நம்ம இந்த பருப்பெல்லாம் போடலாம். நம்ம இதெல்லாம் போட்டுட்டு 1க்கு 3 தண்ணி வச்சு நல்லா வேகும்போது, பாதி வேகும்போது இந்த சொரக்காயெல்லாம் நீங்கள் காயெல்லாம் போட்ட பொங்கலான்னு கேட்பாங்களான்னா துருவி போடலாம், இல்லைன்னா கட் பண்ணி போடலாம். நீங்கள் ஏற்றுக்கிறதுனா எல்லாம் ஏற்றுக்குவாங்கன்னா கட் பண்ணி போடலாம், இல்லைன்னா துருவிட்டு போடலாம். கடைசியாக பாருங்கள், இந்த இதை இந்த மைக்ரோ கிரீனெல்லாம் நம்ம இப்படி கட் பண்ணி போட்டுடலாம். வேறு இலசா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் சூப்பில் போடலாம். இது இலசா தான் இருக்குது, நம்ம வேணுனாலும் கட் பண்ணி போடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பாருங்கள், தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ஓகே, பை.